போர் எதற்கும் தீர்வாகாது அப்படின்றதுல இந்தியாவினுடைய நிலைப்பாடும் என்னவாக இருந்தது அப்படின்னா, நாமளுமே போரை விரும்பக்கூடிய ஒரு நாடு கிடையாது. இந்தியாவும் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படின்றது ரொம்பவும் கவனம் பெற்றதாக இருக்கிறது. இந்தியா ஒரு முடிவை எடுக்கும் பொழுது எதையெல்லாம் ப்ரையாரிட்டாஸாக வைத்து இப்போ அவங்க முடிவு எடுப்பாங்க, இல்லை எதையெல்லாம் அவர்கள் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டியதாக தற்பொழுது இருக்கிறது? ரெண்டு மூன்று, அதாவது பயங்கரவாத தளங்களை அவர்கள் போதுமான அளவு அடித்து விட்டதாக இந்தியர்கள் எண்ணினால் அதோடு நிறுத்தி கொள்வார்கள் என்று நான் எண்ணினேன். ஆனால் அதற்கு மேலாக அவர்கள் இன்று பாகிஸ்தானியர்கள் சொன்னதை நான் நம்ப வேண்டுமானால் 3 இராணுவ விமான தளங்களை நாம் தாக்கியிருக்கிறோம். இது பாகிஸ்தான் தரப்பினுடைய வாதம். நாம் அதை இன்னும் ஒத்துக்கிட்டோமா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. அதனால நம்முடைய இலக்கை நாம் கொஞ்சம் இப்போ எட்டி போட்டிருக்கிறோம். நம்முடைய ஒப்ஜெக்டிவ் முடிஞ்சு போச்சு. நம்முடைய ஒப்ஜெக்டிவை நாம் அடைந்து விட்டோம். இந்த பயங்கரவாத தாக்குதல் எங்கிருந்து புறப்பட்டது என்று நாம் எண்ணினோமோ அந்த தளத்தையே நாம் தாக்கினோம், அடித்தோம். அது சிதிலமடைந்ததை நாம் பார்த்தோம். பல பேர் இறந்தும் போனார்கள், அதையும் பார்த்தோம். அவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் என்று நாம் நம்புகிறோம். பாகிஸ்தான் அவர்களெல்லாம் சிவிலியன்கள் என்று சொல்கிறது, அது வேறு செய்தி. ஆனால் இப்போது நாம் இராணுவ தளவாடங்களை, இராணுவ தளங்களை நாம் தாக்க தொடங்கியிருப்பதாக பாகிஸ்தான் சொல்கிறது. நாம் தொடக்கத்தில் இராணுவ இலக்கோ அல்லது பொருளாதார இலக்கோ அல்லது குடிகள், சிவிலியன்களையோ தாக்குவதில்லை என்ற முடிவோடு தான் நாம் இதை தொடங்கினோம். அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. 2 தரப்பும் இராணுவ தளங்களை தாக்குவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த 2-3 நாட்களாக. அதாவது இந்தியா இனி வரக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் எதெல்லாம் அவங்க கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? இந்த அவர்கள் பயங்கரவாத அமைப்புகளின் மீது தொடர்ந்து தாக்குதல் எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய இலக்கு இப்போ இராணுவ தளங்களாக இருப்பதாக தெரிகிறது. அதில் பெரிய வெற்றியை இந்தியர்கள் எட்டுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இராணுவ தீர்வு என்பது இதில் கிடையாது. நாம பாகிஸ்தானுடைய ஒரு ரக்கையை 71லேயே வெட்டிட்டோம். அதற்கு பிறகும் பாகிஸ்தான் இயங்குகிறது, இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். சரிதானா? அதனால் அவர்களுடைய பலம் ஒன்றும் குன்றிவிடவில்லை. அவர்கள் பொருளாதார நலிவை எட்டியிருந்தாலும் கூட அவர்கள் நமக்கு ஒரு பெரிய துன்பமாக, தலைவலியாக, தொந்தரவாக நித்தமும் இருக்கிறார்கள். அதனால் இராணுவ தீர்வு என்பது நாம் ஒரு அளவுக்கு மேல் எட்டி பார்க்க முடியாது. இன்று அவர்களை பலம் குன்றியவர்களாக மாற்றிவிட்டாலும் கூட அவர்கள் மீண்டும் ரீக்ரூப் செய்து அவர்கள் மீண்டும் அந்த பலத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது நம்முடைய இலக்காக இருக்க முடியாது என்று நான் எண்ணுகிறேன். நம்பர் 1. இன்னொரு பொருளையும் இன்னொரு கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதார நிலை, நாம் வளர்ந்து வருகிற வேகம், இதற்கு எந்த பின்னடைவையும் இந்த ஹாஸ்டிலிட்டிஸ், இந்த போர், இந்த எதிர்த்தரப்போடு நாம் நடத்துகின்ற இந்த பேட்டில் ஏற்படுத்தி விடக்கூடாது. முதலீடுகள் நம் நாட்டை விட்டு திரும்ப சென்று விடக்கூடாது. புதிய முதலீடுகள் வருவது நின்று விடக்கூடாது. புதிய வாய்ப்புகள் நம் கதவை தட்டுவதை நாம் தடுத்து விடக்கூடாது. இதெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ளும் என்று நான் எண்ணுகிறேன். எல்லா ஆட்சியாளர்களும் இதையெல்லாம் கவனத்தில் கொள்வார்கள் என்று எண்ணுகிறேன். பொருளாதார ரீதியாக, அப்புறம் உலக அளவில் ஒரு நல்லெண்ணம், அதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். நாம் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிட்டோன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தோமானால் உலகத்தில் நம் மீது ஒரு பரிவும் அக்கறையும் ஒரு நல்லெண்ணமும் உள்ள நாடுகள் பல ஏன் இந்தியர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்று எண்ணக்கூடும். அதனால் இதிலிருந்து எவ்வளவு விரைவாக இந்த அட்வென்ச்சரை நாம் முடித்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு நல்லது. நம்முடைய கவனம் மீண்டும் இதைவிட முக்கியமான நாட்டினுடைய வளர்ச்சியின் மீது திரும்பும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது மூலமாகவும் இதற்கு முன்னதாகவும் சில கருத்துகள் பகிரப்பட்டது. அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் மேற்கொள்ளும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது டைரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்து மட்டும் வரல, இன்டைரக்டாக இதில் சில அவங்களுக்கான சில ஆதரவுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துகள் பகிரப்பட்டு வருகிறது. அப்படி பார்க்குறப்போ சர்வதேச அளவில் இந்தியா மீதான ஒரு மாதிரி விருப்பும் வெறுப்பும் ஒரு சேர தற்பொழுது இருக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை இந்தியா தான் நினைத்ததை சாதித்து கொள்ளுவதற்கான ஒரு சாத்தியம் தற்பொழுது சர்வதேச அரங்கில் இல்லை அப்படின்றதையும் ஏற்றுக்கொள்ளலாமா? ரெண்டாவது எப்பவுமே நமக்கு இருந்ததில்லை. சர்வதேச அரங்கில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா நாம வளர்றதுக்கு நாளாகும். அந்த இடத்தில் அந்த மாதிரி ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது எல்லாருடைய நல்லெண்ணத்தையும் பெற்ற ஒரு நாடு
அது ஒரு வல்லரசாகவும் இருக்க வேண்டும், ஒரு பெரிய சக்தியாக இருக்க வேண்டும், அது ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக இருக்க வேண்டும், இத்தனை குணங்களும் இருக்கணும். ஆனால் எல்லாரும் அதை வந்து விரும்பணும் அப்படின்னா அது நடக்க போறதில்லை. யாரும் ஒரு பெரிய வல்லரசை எல்லாரும் நேசிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால அந்த இடத்துக்கு நாம போக ஆசைப்படலாம், ஆனால் அது அது வந்து ரியலிஸ்டிக் கிடையாது. பாகிஸ்தானுக்கு, அதாவது பொதுவாக உலக நாடுகள் மத்தியில் ஒவ்வொரு நாட்டுக்கும் சில நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் சில நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். அப்புறம் வந்து ஒரு நியூட்ரலாக பல நாடுகள் இருப்பார்கள். நமக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பெரிய நண்பர்கள் என்றால் இவ்வளவு நாள் வரை நமக்கு ரஷ்யர்கள் பெரிய நண்பர்கள். அவர்கள் பெரிய உதவிகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். பங்களாதேஷ் பிரிவினை போரின் போது அவர்கள் பாதுகாப்பு சபையில் ஒவ்வொரு முறையும் போர் நிறுத்த தீர்மானத்தை பாகிஸ்தான் ஆதரவு நாடுகள் கொண்டு வந்த போதெல்லாம் அவர்கள் அதை வீட்டோ செய்து இந்தியாவினுடைய இராணுவ இலக்கை எட்டக்கூடிய வகையில் அவர்கள் நேரம் பெற்று தந்தார்கள் இந்தியாவிற்கு. இந்தியா தன்னுடைய இராணுவ இலக்கை எட்டிய பிறகுதான் போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் சம்மதித்தார்கள். அவர்கள் வீட்டோ வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அவர்களோடு நமக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கவனம் அவர்களுடைய பிரச்சனையில் இருக்கிறது. முன்பிருந்த அளவுக்கு அவர்கள் பெரிய பலமான ஒரு நாடும் அல்ல, பலம் பொருந்திய சக்தியும் அல்ல. உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்று சில நண்பர்கள் இருக்கிறார்கள். நமக்கு இருக்கக்கூடிய வேறு சில நண்பர்கள் பெரிய பெரிய ஆதரவு நண்பர்கள், நம்ம இணைப்பிரியா நண்பர்கள், ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஏற்றமும் இரக்கத்திலும் அவர்கள் நம்மோடு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நண்பர்கள் இருப்பதாக நான் எண்ணவில்லை. அமெரிக்கா இன்று ஒரு நெருக்கமான உறவை நாம் அமெரிக்கர்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானுக்கு என்று மிக நெருக்கமான நட்பு நாடுகள் என்று சிலது இருக்கின்றன. ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று சீனா, மூன்றாவது துருக்கி. இவை அந்த நாட்டுக்காக பல நேரங்களில் அந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. சீனாவுக்கு நாம் சொல்லுகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 5000 சதுர கிலோமீட்டர் இந்திய டெரெயினை அல்லது இந்திய நிலத்தை பாகிஸ்தான் அவர்களுக்கு தாரை வார்த்து தந்துவிட்டது காஷ்மீர் பகுதியில் என்று நாம் பாகிஸ்தானை பற்றி குறை சொல்கிறோம். அவர்கள் 2 பேரிடத்திலும் அவர்கள் 2 அண்டை நாடுகள் என்பதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய உறவு இருக்கிறது. சீனா அவர்களுக்கு பல பில்லியன் டாலர் கடன் கொடுத்திருக்கிறது. வளர்ச்சி பணிகளுக்கு அது நிதி உதவி செய்திருக்கிறது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பாக சைனீஸ் அவர்களோடு வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். அது ஒரு பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு. துருக்கியோடு அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய நட்புறவு நாடுகளில் முதன்மையாக துருக்கி ஒரு ரீஜனல் பவர். அவர்களோடு இருக்கிறார்கள். நாம் என்ன சொல்றோம், துருக்கி தயார் செய்த ஒரு 400 ட்ரோன் அங்கிருந்து வந்துச்சு பாகிஸ்தானிடமிருந்து, நாம் அதை தடுத்து விட்டதாக நாம் சொல்லுகிறோம். அவர்கள் துருக்கியிடமிருந்து அந்த ஆயுதங்களை பெறுகிறார்கள், ட்ரோன்களை பெற்றிருக்கிறார்கள். இது தவிர அவர்களுக்கு நட்பு நாடாக சவுதி அரேபியா ஒரு பாரம்பரியமிக்க நட்பு நாடு. அவர்களோடு ஒரு காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக 20,000 பாகிஸ்தானி வீரர்கள் சவுதி அரண்மனையை காக்கக்கூடிய பணியில் இருந்தார்கள். அவர்களுக்குள் அது ஒரு பெரிய மரபு சார்ந்த அவர்களுடைய மத நம்பிக்கையை ஒத்த ஒரு நட்புறவு நாடு. அந்த மாதிரியில் நமக்கு நாடுகள், அந்த அளவுக்கு நட்பான நாடுகள் நம்மிடத்தில் இல்லை. ஸோ இதுதான் உலக அளவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பூகோள அரசியல் நிலை, ஜியோபொலிட்டிக்கல் ரியாலிட்டி. ஓகே, இப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த படைபலம் அப்படின்றத சில நேரத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம். பாகிஸ்தான் அவ்வளவு தூரம் தாக்குப்பிடிக்காது அப்படின்ற விவகாரங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்திகள்லையுமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஒரு இடத்துல வெறுமனே நம்ம பாகிஸ்தானை மட்டும் வச்சு எடை போட வேண்டி இருக்கிறதா, இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்றதையுமே ஒரு ஃபேக்டராக நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணிட்டு நம்மளுடைய முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோமா? இல்லை, பாகிஸ்தானை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். யாரும் பெரிய அளவில் உதவிக்கெல்லாம் வரமாட்டார்கள் பாகிஸ்தானுக்கு. இராணுவ ஆயுத உதவிகள் தரலாம், நிதி உதவி தரலாம், அதெல்லாம் நடக்கலாம். அது கூட சீனா ஒருவேளை அதை செய்யலாம். மற்ற நாடுகள், மற்ற 2 நாடுகள் அதை செய்யுமான்னு தெரியல. துருக்கி ஒருவேளை சில ஆயுதங்கள் தரலாம். சவுதி அரேபியா அதெல்லாம் செய்யாது. நிதி உதவி ஏதேனும் தரலாம். அது போர் நடத்துவதற்காக அந்த நிதி உதவி இருக்காது. அதனால் அதை பற்றிலாம் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாகிஸ்தான் இந்த போரை தாங்காது என்பது எல்லாருக்கும், இந்தியா கூட தான் தாங்காது. யாரும், ரஷ்யா கூட இந்த 2 வருஷமாக அது நடத்துகின்ற போரை தாங்க முடிகிறதா என்ன? இல்லை. போர் எல்லாருக்கும் இழப்பை தரும். வியட்நாமில் அமெரிக்கர்கள் தோற்கடிக்கப்படவில்லையா, அல்லது ரஷ்யர்கள்
ஆப்கானிஸ்தானில் தோற்கடிக்கப்படவில்லையா? அதனால அதல்ல முக்கியமானது. பாகிஸ்தான் 3 போர்கள் நம்மோடு செய்திருக்கிறது. அதில் கடைசியாக நடத்திய 71 போரில் நாம் அதனுடைய ஒரு ரக்கையே வெட்டிவிட்டோம். இருந்தாலும் அது இயங்குகிறது. இருந்தாலும் நித்தமும் உங்களுக்கும் எனக்கும் அது தலைவலி தருகிறது. இருந்தாலும் எல்லையில் அது செய்யக்கூடிய அட்டகாசத்தை நாம் தினமும் சொல்லுகிறோம். சரிதானா? அதனால அவர்கள் தாக்குப்பிடிப்பார்களா மாட்டார்களா? நாம் அவர்களை விட பெரிய பலம் பொருந்திய இராணுவத்தை வைத்திருக்கிறோம் என்றால் நாம் 10 மடங்கு அவர்களை விட பெரியவர்கள். அவர்கள் நமக்கு சமமானவர்களே அல்ல. பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது இராணுவ ரீதியாகவும் சரி எந்த வகையிலும் அவர்கள் நமக்கு சமமானவர்கள் அல்ல. நமக்கு சமமாக நாம் எண்ண வேண்டுமானால் நாம் சீனர்களைத்தான் எண்ணணும். அப்படித்தான் நம்முடைய எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது, மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதனால நாம் சீன இடத்துக்கு போகணும். நம்ம விட கிட்டத்தட்ட 5-6 மடங்கு பெரிய பொருளாதாரம் சீனா. நம்ம அளவுக்கு ஒரு மக்கள் தொகை கொண்டது. அவர்களுடைய இன்னைக்கு உலக அரங்கில் அவர்கள் எட்டியிருக்கிற உயரம் சாதாரண உயரம் அல்ல. அவர்கள் $1 டிரில்லியன் அமெரிக்க கடனை அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். பெரிய இடத்தில் இருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து அவர்கள் மீட்டு விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி இருக்கிறார்கள் இந்த 45 ஆண்டுகள் அவர்கள் எடுத்த பொருளாதார முடிவுகளால். அதனால அவர்களைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சமமில்லாத ஒரு நாட்டை பற்றி இவ்வளவு நேரமும் சிந்தனையும் நம்முடைய முழு நேரத்தை அதற்காக நம்முடைய மனதெல்லாம் அது நினைவெல்லாம் எல்லாம் அது தொடர்பாக இருக்கிறது. We are being consumed by Pakistan. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன்.